Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 6th standard chapter 3 bill profit and lossல exercise 3.2 பார்க்க போறோம். challenging problems உள்ள 5 to 8 sums பார்க்க போறோம். இது வந்து பேஜ் நம்பர் 56ல இருக்கு term 2 portions. போன வீடியோல நம்ம miscellaneous practice problem பார்த்தோம் சேம் எக்ஸசைஸ்ல. வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா போய் பிளேலிஸ்ட்ல பார்த்துருங்க. அப்பதான் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரியும். ஓகே? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். 5th sum. A fruit seller bought 2 dozen bananas at rupees 20 a dozen and sold them at rupees 3 per banana. Find his gain or loss. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஒரு ஃப்ரூட் செல்லர் இருக்காங்க. பாட் 2 dozen bananas. ஸோ அந்த ஃப்ரூட் செல்லர் வந்து 2 டசன் பனானா வாங்குறாங்க. அட் ருபீஸ் 20 a dozen. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டலாக 2 டசன் வாங்குறாங்க. இப்போ ஒரு டசனுங்கிறது எத்தனை பனானா? 12 பனானா. அப்போ டோட்டலாக 24 பனானாஸ் வாங்குறாங்க. ஓகே? அதில் இங்கே ரேட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ருபீஸ் 20 a dozen. ஒரு டசன் வந்து 20 rupees. அப்போ 2 டசன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக? அப்போ பாட்டுங்கிறதுல இது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. இது வந்து டசன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இல்லை ஈச் பனானான்னு கூட கொடுக்கலாம். ஓகே? அப்போ ஒரு டசன் 12 பனானாவோட ரேட் தான் 20 rupees. அப்போ 24 பனானாஸோட ரேட் 2 டசனோட ரேட் வந்து இதை 2 into 20 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். ஸோ அது வரது தான் காஸ்ட் ப்ரைஸ். இது கிடையாது. ஓகே? கிளியர்? நெக்ஸ்ட்டு and sold them at rupees 3 per banana. இப்போது நீங்கள் இன்னொரு அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா sold rupees 3 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 3 rupees கிடையாது. அப்படி நம்ம எடுக்க முடியாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? rupees 3 per banana. ஒரு பனானா தான் 3 rupees. அப்போது டோட்டலாக எத்தனை பனானா இருக்குது 2 டசனில்? 24 பனானாஸோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 24 into 3 அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது காஸ்ட் ப்ரைஸ். இதோட வந்து 24 மல்டிப்ளை பண்ணி வர்றது செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் ஹிஸ் கெயின் ஆர் லாஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, கெயின் ஆர் லாஸான்னு கண்டுபிடிக்கணும். கிளியர்? இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படியே நம்ம போட போகிறோம். லிசன் பண்ணுங்கள். ஓகே? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 டசன் ஆஃப் பனானா. ஓகே? எழுதிக்கலாம் நம்ம. சிபி ஆஃப் அ டசன் பனானா. அனா என்னது? ஒரு டசன் அர்த்தம். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rupees 20. நம்ம எப்போ சிபி முடியும் நம்மளுக்கு? சிபி ஆஃப் 2 டசன்ஸ் ஆஃப் பனானாஸ். எப்படி கண்டுபிடிக்கணும்? 20 into 2. அப்போ rupees 40ங்கிறது தான் என்னது? சிபி. ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. சிபி கிடச்சாச்சு. இப்போ எஸ்பி கண்டுபிடிக்கணும். எஸ்பி வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? எஸ்பி ஆஃப் 1 பனானா கொடுத்துருக்காங்க. எஸ்பி ஆஃப் 1 பனானா which is equal to rupees 3. அப்போது 2 டசனுங்கிறது என்னது? 2 டசனுங்கிறது 2 into 12 24 பனானாஸ். தெரியும் இல்லையா? ஒரு டசனில் வந்து 12 பனானா இருக்கும். அப்போ 2 டசனில் 24 பனானா. அப்போ எஸ்பி ஆஃப் அந்த 24 பனானாஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு பனானா 3 ரூபா. 24 பனானானா 24 into 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி வரது தான் என்னது? எஸ்பி. ஸோ 4 3s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 plus 1 7. ஸோ எஸ்பி which is equal to rupees 72. நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ சிபி கண்டுபிடிச்சாச்சு, எஸ்பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 40 rupeesக்கு வாங்கி 72 rupeesக்கு விற்றுருக்காங்க. அப்போ எஸ்பி வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபிங்கிறதுனால there is a profit. அப்போ ப்ராஃபிட் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ப்ராஃபிட் which is equal to எஸ்பி மைனஸ் சிபி. அப்போ எஸ்பி எவ்வளோ? 72 மைனஸ் சிபி வந்து 40. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வரதான் என்னது? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் which is equal to rupees 32. நல்லா கிளியராக உங்களுக்கு இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. ஈஸி கான்செப்ட்ஸ் தான். ஓகே? கிளியர்? கான்செப்ட் நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th சம் பார்த்துடலாம். A store purchased
pens at rupees 216 per dozen. ஓகே, அப்படின்னா என்னது, ஒரு ஸ்டோரில் வந்து பென்ஸ் வாங்குறாங்க, அதில் வந்து என்ன காஸ்ட் கொடுத்துருக்காங்க, 216 per dozen, ஒரு டசன் வந்து 216 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை காஸ்ட் ப்ரைஸை நம்ம முடிவு பண்ணிட முடியாது, பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். He paid rupees 58 for conveyance and sold the pens at the discount of rupees 2 per pen. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, he paid 58 for conveyance, அதாவது கன்வேயன்ஸ் வந்து 58 ரூபா பே பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. இந்த 200 பென் வாங்கும் போது 216 ரூபாய் கூட இந்த 58 ருபீஸ் கன்வேயன்ஸ் ஃபீஸ் ரெண்டுமே டோட்டலாக பே பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. அந்த 58 ருபீஸ் என்னதுன்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸிங் என்னவாக இருக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் எனது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து தெளிவாயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு. And sold the pens at the discount of rupees 2 per pen. டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 2 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது காஸ்ட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் வந்து 2 per பென்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 ரூபாவை டிஸ்கவுண்ட்டு நீங்கள் எடுத்துக்க முடியாது, ஒரு பென்னுக்கு டிஸ்கவுண்ட் 2 ரூபா. அப்போ டோட்டல் பென் எவ்வளோ, per டசன், ஒரு டசன். அப்போ ஒரு டசனுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கும், அப்போ 1 டசனுங்கிறது 12 pens, அப்போ 2 × 12, அப்போ 24 ருபீஸ் தான் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்டும் இப்போ கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், அண்ட் மேட் அ ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப் rupees 50. ப்ராஃபிட் வந்து 50 ஓவரால் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈச் பென்னுக்கெலாம் கொடுக்கல, டோட்டலாக ப்ராஃபிட் வந்து 50. அப்போ ப்ராஃபிட்டில் வந்து ஒரு சேஞ்சும் கிடையாது, இதுதான் ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். ஃபைண்ட் த எம்பி ஆஃப் ஈச் பென். இங்கே கொஷனில் ஃபைனலாக வர ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்பி ஆஃப் ஈச் பென்னு கேட்குறாங்க. ஒரு பென்னோட எம்பி மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், டோட்டல் கிடையாது, ஈச் பென்னோட மார்க்டு ப்ரைஸ். ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். cost price which is equal to another 216 plus 58. So CP which is equal to rupees, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 274. So CPங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருந்தாங்க கொஷனில், டிஸ்கவுண்ட் வேற மாற்றி கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டிஸ்கவுண்ட் ஆஃப் ஈச் பென் which is equal to rupees 2. ஒரு பென் வந்து 2 rupees. அப்போ டிஸ்கவுண்ட் ஆஃப் 1 dozen ஆஃப் பென், 1 dozen என்னது 12 பென், அப்போ 12 × 2, அப்போ டிஸ்கவுண்ட் வந்து டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்கு, rupees 24. அப்போ டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு rupees 24 rupees. அப்போ 274 ரூபா 274 ருபீஸ்க்கு வாங்கி டிஸ்கவுண்ட் வேறு 24 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 50 ருபீஸ். ப்ராஃபிட்டில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 50 ருபீஸ். ஸோ இதெல்லாம் தான் இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எம்பி ஆஃப் ஈச் பென் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதுதான் நம்ம கொஷனில் கண்டுபிடிக்கணும். இப்போ கொஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கிளியராக எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு எம்பி வேணும்னா நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, எம்பிக்கு என்ன ஃபார்முலா நம்ம படித்தோம், எம்பி விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட். கரெக்டாக, எம்பி விச் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட், இதுதான் ஃபார்முலா. செல்லிங் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் ஆட் பண்ணி வரதா மார்க்டு ப்ரைஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்கா கொஷனில், இல்லை. சிபி டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் இருக்கா, இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இது 3 தானே கொஷனில் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஐடியா வந்திருக்குமே இப்போ உங்களுக்கு. எப்படி பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் 274 கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்பி சிபி ப்ராஃபிட் இது மூணுத்தையும் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, என்ன ஃபார்முலா, ப்ராஃபிட் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. கரெக்டாக, அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் எஸ்பி என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ராஃபிட் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஓகே, இப்போ ப்ராஃபிட் வந்து கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50, அதுக்கு நேராக அப்படியே போட்டுக்கிட்டேன். எஸ்பி கண்டுபிடிக்கணும் தெரியாது, மைனஸ் சிபி வந்து 274. ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணணும், எஸ்பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை மட்டும் இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் 274 அனதர் சைட் கொண்டு போனால் ப்ளஸ் 274. அப்போ எஸ்பி நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சாச்சு, 300
24 rupees 324. இப்போ SP வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ MP equal to SP plus discount. அப்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 320 சாரி SP வந்து 324 ப்ளஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 24. ஸோ MP வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 349ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? சாரி இங்கே வந்து 324 சாரி. ஸோ ஆட் பண்ணால் 348 rupees 348. இதுதான் என்னது? மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் 12 pence. கரெக்டாக? இதுதான் என்னது? மார்க்டு ப்ரைஸ் ஆஃப், ஏன்னா பர் டசன் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் 12 pence. ஆனால் இங்கே கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஈச் பென் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபைனலாக ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, இதோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பட் அதுதான் தப்பு. இது என்னது? மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் 12 pence. இது கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் 1 பென் தான் கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 to manyனா மல்டிப்ளை பண்ணுவோம், many to 1னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். ஸோ 348 டிவைடட் பை 12 கண்டுபிடிச்சா மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் 1 பென் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிவைட் பண்ணிடலாமா? 348 டிவைடட் பை 12. ஸோ 12 ones are 12, 12 twos are 24. ஸோ 4 minus 4 0, 3 minus 2 1. நெக்ஸ்ட் இந்த 8 போடலாம். இப்போ 12 into என்ன பண்ணலாம்? 9 போட்டு பார்க்கலாமா? 9 2s are 18, balance 1, 9 1s are 9, 9 plus 1 10, yes 29. So marked price of each pen which is equal to rupees 29. Okay, பார்த்தீங்களா எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கொஷனில். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்றுமே இல்லை, அந்த பின்னாடி வர்றது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து எதோட காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை 1 பென்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 6th சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம் பார்த்துடலாம். 7th சம் பாருங்கள். கொஷின் பார்த்தோன்னே பயந்துடாதீங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ரொம்ப ஈஸி தான். வாங்க படிக்கலாம். A vegetable vendor buys 10 kg of tomatoes per day at rupees 10 per kg for the first 3 days a week. ஃபஸ்ட் இது வரைக்கும் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வெஜிடபிள் வெண்டர் வந்து வாங்குறாங்கன்னா அது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸில் தான் சேரும். கரெக்டாக? என்ன வாங்குறாங்கன்னா 10 kg ஆஃப் டொமேட்டோஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 10 kg ஆஃப் டொமேட்டோ அட் rupees 10 per kg. அது கூட பார்த்தீங்களா, இந்த rupees 10ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. ஒரு பர் கேஜி, ஒரு கேஜி தான் 10 ரூபா. அப்போ 10 கேஜி எவ்வளோ? 10 into 10. கரெக்டாக? அதுவும் பர் டே, ஒரு நாளைக்கு, அந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு 10 kg ஆஃப் டொமேட்டோ. ஓகே, ஒரு கிலோவோட ரேட் வந்து 10 ரூபா. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப் த வீக், 3 நாளைக்கு அதே மாதிரி வாங்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோனா 3 நாளைக்கு எவ்வளோ வரும்? 30 கிலோ. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 10 ரூபா ஒரு கிலோ. அப்போ 30 into 10 எவ்வளோ வரும்? 300 ரூபா. ஸோ தட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டொமேட்டோ. இன்னும் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் சம்மு. நெக்ஸ்ட்டு 1 kg ஆஃப் டொமேட்டோஸ் காட் ஸ்மாஷ்ட் ஆன் எவ்ரி டே ஃபார் தோஸ் 3 days. அதாவது ஒரு நாளும் 1 kg ஆஃப் டொமேட்டோ வந்து ஸ்மாஷ்ட் ஆகிடுச்சு, அழுகி போயிடுச்சு, வேஸ்ட் ஆச்சு. அப்போ வேஸ்ட் ஆனதை விற்க முடியாது இல்லையா வெண்டரால். ஸோ 1 kg வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ஆன் எவ்ரி டே ஃபார் தோஸ் 3 days, 3 நாளைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 1 kg, அப்போ 3 நாளைக்கு எவ்ரி டேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 kg ஆஃப் டொமேட்டோஸ் காட் ஸ்மாஷ்ட் ஆன் எவ்ரி டே ஃபார் தோஸ் 3 days. அப்போ ஒரு நாளைக்கு 1 kg, அப்போ 3 நாளைக்கு 3 kg. ஓகே, அப்போ 30 கேஜியில் அவன் 3 கேஜி வேஸ்ட்டாக போச்சு. அப்போ 27 கிலோ தான், 27 kg ஒன்லி ஹீ கேன் ஏபிள் டு செல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ஃபஸ்ட்டு 3 days ஆஃப் த வீக் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபார் த ரிமைனிங் 4 days, இன்னும் அந்த வீக்கில் இன்னும் ரிமைனிங் 4 days இருக்கு இல்லையா, ஆஃப் த வீக் ஹி பைஸ் 15 kg ஆஃப் டொமேட்டோஸ் டெய்லி அட் rupees 8 per kg. ஸோ அடுத்த 4 days வந்து 15 kg ஆஃப் டொமேட்டோஸ் டெய்லி, ஒரு நாளைக்கும் 15 kg வாங்குறான். அப்போ 4 daysக்கு எத்தனை கேஜி வாங்குவான்? 15 into 4 will be 60 kg. அப்போ அந்த 4 daysக்கு வந்து 60 kg ஆஃப் டொமேட்டோ rupees 8 per kg. ஒரு கேஜியும் 8 rupees. அப்போ 60 kg எவ்வளோ வரும்னு அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். ஓகே, அப்போ இதுவும் ஒரு காஸ்ட் ப்ரைஸ் தான். 2 காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது இதில். ஓகே, if for entire week he sells tomatoes at rupees 20 per kg.
இப்போ இது வரைக்கும் படித்தது காஸ்ட் ப்ரைஸ் தான். ஒரு வாரத்துக்கு ஃபுல்லான காஸ்ட் ப்ரைஸ். எப்படி கண்டுபிடிக்கிறது காஸ்ட் ப்ரைஸ்? இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்போ எவ்வளோ வரும்? 100 rupees. சாரி, ஒரு நாளைக்கு 10 கிலோ, அப்போ 3 நாளைக்கு 30 கிலோ. அப்போ 30 × 10 300 rupees ஃபஸ்ட்டு 3 days. நெக்ஸ்ட்டு 4 days 15 kg ஒரு நாளைக்கு. அப்போ 15 × 4 60. அந்த 60 × 8 என்ன வரும்? 480. அப்போ அந்த 480யும் 300யும் ஆட் பண்ணி வரது தான் என்னது? காஸ்ட் ப்ரைஸ். கிளியர்? இப்போ செல்லிங் ப்ரைஸை பற்றி சொல்கிறாங்க. இஃப் த என்டையர் வீக் ஹி செல்ஸ் டொமேட்டோஸ் அட் 20 per kg. அப்போ என்டையர் வீக்கில் வந்து 20 per kg வந்து விற்கிறாங்க. தென் ஃபைண்ட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த வீக். ஸோ ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிபி அண்ட் எஸ்பி கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ சிபி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செல்லிங் ப்ரைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 20 per kg தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஜி 20 rupees. அப்போ அந்த வீக்கில் டோட்டலாக அவன் எவ்வளோ டொமேட்டோஸ் வந்து சேல் பண்ணியிருக்கான் பாருங்கள். அவன் வாங்கினது வந்து 90 kg. ஸோ 3 kg வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, அதை விற்க முடியாது. அப்போ 87 kg ஒன்லி ஹீ கேன் ஏபிள் டு செல். ஓகே, அப்போ 87 × 20 வரதான் எனது செல்லிங் ப்ரைஸ். அப்போ சிபியும் எஸ்பியும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒன்றுமே நான் இப்போ சொன்னது அப்படியே எழுத போகிறேன். ஓகே, என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு 3 days ஆஃப் த வீக். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு 3 days என்ன நடந்திருக்குன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு 3 days வந்து டொமேட்டோஸ் எப்படி வேணால் எழுதிக்கலாம், ஸ்டெப்ஸ் நோ ப்ராப்ளம். டொமேட்டோஸ் பாட் பர் டே எவ்வளோ? 10 kg. அப்போ டொமேட்டோஸ் பாட் ஃபார் 3 days எவ்வளோ வரும்? 3 × 10 will be 30 kg. இதுதான் வந்து 30 கிலோ வாங்கியிருக்கான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் டொமேட்டோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஷனில் ₹10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக அந்த 3 நாளைக்கு எவ்வளோ கிலோ வாங்கியிருக்கான்? 30 கிலோ. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 30 kg ஆஃப் டொமேட்டோ எவ்வளோ? 10 × 30. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது? ₹300ன்னு வந்திருக்கு ஃபஸ்ட்டு 3 daysக்கு. நெக்ஸ்ட்டு 4 daysக்கு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 4 days ஆஃப் த வீக். நெக்ஸ்ட்டு 4 days ஆஃப் த வீக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? டொமேட்டோஸ் பாட் பர் டே எவ்வளோ வாங்கியிருக்காங்க? நெக்ஸ்ட் இதில் டொமேட்டோஸ் பாட் பர் டே 1 டேக்கு எவ்வளோ டொமேட்டோ வாங்கியிருக்காங்கன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா 15 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டொமேட்டோஸ் நம்ம எத்தனை நாள்? 4 நாளைக்கு எவ்வளோ? 4 நாளைக்கு எத்தனை வாங்கினாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ டொமேட்டோஸ் பாட் ஃபார் 4 days எப்படி கண்டுபிடிக்கணும்? 15 × 4 which is equal to 60 kg. ஸோ 4 நாளைக்கு 60 kg வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டொமேட்டோ, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 kg, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் டொமேட்டோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில்? அடுத்த 4 daysல ₹8ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ₹8. ஓகே, அப்போ நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 60 kg ஆஃப் டொமேட்டோ. கிளியர்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 60 kg ஆஃப் டொமேட்டோ எப்படி கண்டுபிடிக்கணும்? 60 × 8. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிபி வில் பி 60 × 8. 8 6 are 48. ஸோ ₹480. அப்போ நம்ம டோட்டல் சிபி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? டோட்டல் சிபி which is equal to ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 300. 300 plus 480. So which is equal to ₹780. இப்போ நம்ம டோட்டல் இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் சிபி. இப்போ செல்லிங் ப்ரைஸ் அதே மாதிரி வேணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அப்போ டோட்டல் டொமேட்டோ எவ்வளோ? டோட்டல் கேஜி ஆஃப் டொமேட்டோ பாட் ஃபார் அ வீக். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ டொமேட்டோ வாங்கியிருக்காங்க? ஆல்ரெடி ஒரு 30 kg, நெக்ஸ்ட்டு 4 daysக்கு 60 kg நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டோட்டலாக 90 kg வாங்கியிருக்காங்க. அதில்
3 kg வந்து ஸ்மாஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் டொமேட்டோ எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் டொமேட்டோ, ஏன்னா இது மைனஸ் பண்ணிடணும்லே, அது மைனஸ் பண்ணி வரது தான் சேல் பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் டொமேட்டோ டு செல் விச் இஸ் ஈக்குவல் டு 90 minus 3. ஸோ 87 kg தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் டொமேட்டோ பர் கேஜி வந்து ₹20 கொடுத்துருக்காங்க. ₹20. அப்போது நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 87 kg ஆஃப் டொமேட்டோ. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரது தான் என்னது? எஸ்பி. ஸோ 87 into 20. ஸோ 7 2s are 14, balance 1, 8 2s are 16, 17. ஸோ ₹1740. ஸோ எஸ்பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 780, selling price வந்து 1740. So which is greater? Here SP is greater than CP. So there is a profit. Clear? நல்ல கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு எழுதணும். ஓகே, கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்பி வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1740 மைனஸ் சிபி வந்து 780. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1740 and 780. 0 minus 0 0. 14 இங்கே 6 16 4 5 6 7 8. 14 minus 8 will be 6. 16 minus 7 will be 9. So profit which is equal to ₹960. That's all. ஓகே, ஒன்றுமே இல்லை, ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க. வீடியோ வந்து 2 or 3 times பாருங்கள். கண்டிப்பாக நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அகெயின் நான் வந்து ஒரு ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன் பாருங்கள். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் வந்து இது கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் திஸ் இஸ் 8. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆடிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட இதை கண்டினியூ பண்ணிக்கணும் இந்த சைட். ஓகே, ஸோ இட்ஸ் கிளியர்னு நினைக்கிறேன். நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்த்துடலாம். லாஸ்ட் சம் ஆஃப் திஸ் சாப்டர். 8th சம். Electrician buys a used TV for ₹12,000. Okay, and used fridge for ₹11,000. அப்போ என்ன வாங்கியிருக்காங்க? எலக்ட்ரிஷியன் வந்து யூஸ்டு டிவி அண்ட் யூஸ்டு ஃப்ரிட்ஜ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி வந்து 12,000, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் வந்து 11,000. கண்டிப்பாக வந்து யூஸ்டு டிவி செகண்ட் ஹேண்ட் வாங்கினா கண்டிப்பாக ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். அதுவும் நம்ம காஸ்ட் ப்ரைஸில் தான் ஆட் ஆகும். பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. After spending ₹1,000 on repairing the TV and 1,500 on painting the fridge. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி எவ்வளோ வரும்? இந்த 12,000ஓட இந்த செலவு பண்ணதையும் ஆட் பண்ணிக்கணும் 1000. அதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி. அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் இந்த 11,000ஓட இந்த 1,500ஓட ஆட் பண்ணி வர்றது தான் என்னது? காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் டோட்டல்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? He fixes up the MP of TV as ₹15,000 and that of fridge as 15,500. அதாவது எல்லாமே செலவு பண்ணதுக்கப்புறம் அவன் ஒரு மார்க்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இது வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடையாது, மார்க்டு ப்ரைஸ். ஓகே, he fixes some amount. என்னது? டிவிக்கு வந்து 15,000 வரைக்கும் நான் சேல் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜு வந்து 15,500 வரைக்கும் சேல் பண்ணணும்னு நினச்சிருக்கான். நெக்ஸ்ட், if he gives ₹1,000 discount on each. ஸோ ₹1,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து ₹1,000 மைனஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? அப்போ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து ₹1,000 மைனஸ் பண்ணி வரது தான் எனது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நான் இங்கே என்ன ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஆன் ஈச்.
ஈச் 1000 rupees. ஃப்ரிட்ஜுக்கு 1000 rupees, டிவிக்கு 1000 rupees. ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் his profit or loss. ஸோ டோட்டலாக தான் கேட்குறாங்க. தனித்தனியாக ப்ராஃபிட் ஃபார் டிவி, ப்ராஃபிட் ஃபார் ஃப்ரிட்ஜெலாம் கேட்கல. ஸோ நம்ம டோட்டலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சா ஈஸி. ஸோ ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிபி அண்ட் எஸ்பி கொஷனில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கலாமா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது? சிபி ஆஃப், நம்ம ஃபஸ்ட்டு சிபி ஆஃப் டிவி கண்டுபிடிச்சிடலாமா? என்னது? 12,000 ப்ளஸ் ரிப்பேர் பண்ணதுக்கு 1000 rupees ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், which is equal to rupees என்ன வருது? 13,000. இதுதான் டிவியோட காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் என்னது? சிபி ஆஃப் டிவி. நெக்ஸ்ட் வந்து சிபி ஆஃப் ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சலாமா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஸோ இந்த 11,000ஓட ப்ளஸ் அந்த 1,500 ஆட் பண்ணிக்க வேண்டியதான் பெயிண்டிங்க்கு. ஸோ rupees 12,500. ஸோ திஸ் இஸ் த சிபி ஆஃப் ஃப்ரிட்ஜ். இப்போது நம்மளுக்கு டோட்டலாக அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ டோட்டல் சிபி which is equal to இந்த 13,000 12,500 ஆட் பண்ணி வரது தான் என்னது? டோட்டல் சிபி. ஏன்னா கொஷனில் வந்து தனித்தனியாக கேட்கல, டோட்டலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டோட்டலே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 25,500. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிபி. கிளியர்? நெக்ஸ்ட் வேறு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, எம்பி ஆஃப் டிவி, மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் டிவி வந்து rupees 15,000 அண்ட் மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் rupees 15,500. இதுதான் மார்க்டு ப்ரைஸ். அப்போ நம்ம டோட்டல் எம்பி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா? டோட்டல், ஏன்னா டோட்டலாக தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ், டோட்டலாக தான் கேட்குறாங்க, தனித்தனியாக கேட்கல. ஸோ நம்ம டோட்டலாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மார்க்டு ப்ரைஸ், டோட்டல் மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிச்சலாம். ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0, 0 + 0 0, 5 0, பேலன்ஸ் 1 3. ஸோ 30,500 வருது டோட்டல் எம்பி. இப்போ நம்ம கொஷனில் என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிபி அண்ட் எஸ்பி வேணும் இல்லையா? சிபி மட்டும்தான் இருக்குது. எஸ்பி எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஃபார் டிவி அண்ட் ஃப்ரிட்ஜ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் பண்ணிக்கிறேன். அங்கே கொஷனில் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃப் ஈச் கொடுத்துருக்காங்க 1000. அப்போ டிவி அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து டோட்டலாக தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட் வந்து 2,000. டிஸ்கவுண்ட் வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதுலேருந்து எஸ்பி கண்டுபிடிக்கலாமா? எஸ்பி என்னவாக இருக்கும்? மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணி வரது தான் எனது செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? மார்க்டு ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணி வரது தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் வச்சு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஸ்பி which is equal to மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ? 30,500 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து 2,000. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வந்தால் என்ன வரும்? 28,500. கரெக்டாக? எஸ். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? எஸ்பி which is equal to rupees 28,500. அப்போ சிபியும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ? சிபி வந்து rupees 25,500. அப்போது 25,500 rupeesக்கு வாங்கி 28,500 இதை விட அதிகமாக தான் விற்றுருக்காங்க. ஸோ there is a profit. ஸோ எஸ்பி is greater than சிபி. ஸோ there is a profit. Profit formula தெரியும் இல்லையா? Profit which is equal to SP minus CP. So SP எவ்வளோ? SP வந்து 28,500 minus CP வந்து 25,500. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0 0 0, 8 minus 5 3, rupees 3,000. clear? rupees போட மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட் which is equal to rupees 3,000. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்லோவாக மூவ் டவுன் பண்ணுறேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, கொஷின்ஸ்லாம் சம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ நல்லா கிளியராக நிறுத்தி நிதானமாக 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.